உங்களுடைய கல்லீரலில் வந்து கழிவுகள் தேங்கக்கூடாது, கல்லீரல் சுத்தமாக இருக்கணும், லிவர் டீடாக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லிவர் டீடாக்சிஃபிகேஷன் நடந்திருந்தால், லிவரில் கழிவுகளே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய சுரப்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்கிறோம். ப்ரோ கன்சம்ஷன் பீரியட், அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அப்போது இந்த ப்ரோ கன்சம்ஷன் பீரியடில் நீங்கள் கன்சர்வ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உங்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணணும். இப்போது கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வாரம் ஒரு முறை ஒரு வெள்ளரிக்காய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 கைப்பிடி புதினா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதில் ஒரு 10 சொட்டு லெமன் சேர்த்து அது ஒரு டீடாக்ஸ் பானம் மாதிரி எவ்ரி சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய லிவர் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், லிவர் டீடாக்சிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போது ஹார்மோன் டீடாக்சிஃபிகேஷனும் ப்ராப்பராக நடக்கும். தேவையான முக்கியமான ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரானோடைய அளவு வந்து அதிகரிக்கும்.